இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா யூடியூப்பை பத்தி தாங்க. ஸோ யூடியூப் அப்படின்னாவே எஜுகேஷனல் கண்டென்ட் நிறைய கிடைக்குது. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம் நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு சில விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சு நம்ம போடணும். ஸோ அது மூலியமா ஏர்னிங்ஸும் வருது. ஸோ அது மூலியமா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை தெரியப்படுத்திட்டும் இருக்காங்க. பப்ளிக் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் கண்டென்ட் ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது 1000 கோடி கணக்கான பேர் வந்து யூடியூபை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூடியூபை கிரியேட் பண்ண அந்த 3 பேரை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். பிளஸ் யூடியூப்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த யூடியூப்காக இவங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ லான்ச் பண்ணாங்க அப்படின்றத முதற்கொண்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க ஃபுல்லா. யூடியூபை கிரியேட் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பேபால் நிறுவனத்துல ஒர்க் பண்ற ஒரு 3 பேர் தாங்க. அந்த 3 பேரோட பேர் பாத்தீங்கன்னா சாட் ஹார்லே, ஸ்டீவ் சன், ஜாவித் கரீம். இவங்க 3 பேர் தாங்க. இவங்க 3 பேர் பேபால் நிறுவனத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு சைடுல வந்து யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. சோ அப்படி முடிவு பண்ணும்போது ஒரு சில பேர் எதிர்ப்பாங்க, ஒரு சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா $11.5 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது இல்லாம இன்னொருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. அவரு வந்து $8 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. யூடியூபை எப்ப கிரியேட் பண்ணாங்கன்னா 14 பிப்ரவரி 2005 கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ லவர்ஸ் டே அன்னைக்கு யூடியூபை ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. அதாவது youtube.com அப்படின்றத டொமைனை கிரியேட் பண்ணிருக்காங்க. youtube.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து இவங்க 3 பேரும் என்ன பண்ணிருப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுல வந்து அந்த வெப்சைட்டை நம்ம கிரியேஷன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து இந்த யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீ அட் த ஜூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணாங்க. இந்த youtube.comல லான்ச் பண்ணாங்க. பப்ளிக்கும் வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் அதிகமா வரும், அது மூலியமா தான் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க. அது சும்மா டெஸ்டிங் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்தை லான்ச் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பீப்பிள்ஸ் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. ஏன்னா அது மூலியமா தான் ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். சோ அதனால ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது நிக் அப்படின்ற ஒரு கம்பெனி தான். நிறைய டி-ஷர்ட்ல நீங்க பாத்துருக்கலாம். $3.5 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சைட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. டிசம்பர் 15, 2005 அபிஷியலா லான்ச் பண்ணாங்க யூடியூப். அந்த டைம்ல ஒரு நாளைக்கு 8 மில்லியன் வியூஸ் வந்ததா சொல்லியிருக்காங்க. பீட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கல்ல. சோ அந்த பீட்டா அப்படின்ற வெர்ஷன்ல பப்ளிக் நிறைய பேர் வந்து வீடியோஸ லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி லான்ச் பண்ணும்போது ஜூலை 2006 ஒரு நாளைக்கு புதுசா 65,000 நியூ வீடியோஸ் அப்லோட் செஞ்சிருந்தாங்க. அந்த டைம்ல வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா 100 மில்லியன் வியூஸ பிச்சுக்கிட்டு போச்சு அந்த ஒரு நாள் மட்டுமே. அதுக்கப்புறம் அக்டோபர் 9, 2006 கூகுள் ப்ராடக்ட்ல லான்ச் பண்ணாங்க. யூடியூப் பத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். யூடியூப்ல 2005 இருந்து 2019 வரைக்கும் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு இன்ட்ரோ பார்த்தலாம். சோ வீடியோ டெக்னாலஜில பாத்தீங்கன்னா பிளே பேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருந்தாங்க. வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்லோடிங் சிஸ்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அது இப்போ வரைக்கும் இருக்குங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி அண்ட் ஃபார்மட். நீங்க ஒரு வீடியோவை எந்த ஃபார்மட்ல அப்லோட் பண்ணாலும் அந்த ஃபார்மட்டை பலவிதமான ஃபார்மட்களா மாத்தி அது அப்லோட் பண்ணிக்குதுங்க. நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோவும் ஃபர்ஸ்ட் AVI ஃபார்மட் வரும். அதுக்கப்புறமா வந்து அப்படியே மாறிக்கிட்டே போகும். ஒவ்வொரு ஃபார்மட்டா வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு சிஸ்டத்தை வந்து யூடியூப்ல நீங்க ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது, உள்ள அந்த ஸ்கிரிப்டட் பாத்துக்கும். ஓகேங்களா? இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபியூச்சரை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 3D வீடியோஸ். நீங்க வந்து 3D வீடியோஸ இந்த யூடியூப்ல நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி 360 டிகிரி வீடியோஸ். இப்போ வரைக்கும் பார்த்தது நம்ம யூடியூப் பத்தியும் யூடியூப்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் பத்தியும் நம்ம பார்த்திருந்தோம். நம்ம அடுத்த வீடியோல யூடியூப்ல எப்படி மணி ஏர்ன் பண்றது, யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்றது, மானிட்டைசேஷன் கனெக்ட் பண்றது, இது மாதிரி எல்லாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுட்டு இருந்தேன். சோ இனிமே வர வீடியோக்கள்ல நம்ம ஒரு புது சேனலை கிரியேட் பண்ணி அந்த சேனல்ல வந்து நம்ம எப்படி ப்ரொஃபஷனலா நம்ம வீடியோஸ் போடுறது, எப்படி நம்ம ப்ரொஃபஷனலா அந்த சேனலை மெயின்டைன் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம கூகுள் AdSense பத்தி கூட நம்ம பார்க்கலாம். சோ யூடியூப்ல நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த நிறைய டவுட்ஸ்களை வந்து என்கிட்ட கேளுங்க. இது போல நிறைய வீடியோஸ் நான் கிரியேட் பண்ணலாம்னு இருக்கேன். சோ அதனால என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ எனக்கு எந்த அளவுக்கு growth வருதோ அந்த அளவுக்கு நான் அடுத்த வீடியோ பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்களே கிரியேட் பண்ணி தரதா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். சோ யூடியூப் பத்தி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு விடுங்க. சோ அவங்களும் பார்த்து பயனடையட்டும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. Have a great time.